வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். அருமையான வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். எவ்வளவுதான் விலக்கி 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 சொன்னாலும் இந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துட முடியாது நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்து பார்க்குறோம். ஆனாலும் கூட இது அவ்வளவு டெப்த்தான ஒரு வேர்டு, ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறதோ இதை போலவே இரக்கமும் அவரிடத்திலே நிறைந்திருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எண்ணி பார்த்திருக்கிறீங்களா? தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. பூமியை பாருங்க, எவ்வளவு தங்க சுரங்கங்கள். இதெல்லாம் வச்சது யாருங்க? பிசாசா? குட்டி பிசாசா? கர்த்தருமே தெரிந்து கொள்ளுங்கள். தங்க சுரங்கங்கள், வெள்ளி சுரங்கங்கள், மார்பிள் மலைகள், வைடூரியங்கள், முத்துக்கள். சமுத்திரத்தில் முத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அள்ள முடியாதுங்க. புரிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள்லாம் அள்ள முடியாது, அவ்வளவு இருக்குது. பெட்ரோலிய கிணறுகள் இவ்வளவு இருக்குது. இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கிறது. பூமி அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. பூமி எப்படி அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிறதோ இதை போல அவருடைய இரக்கங்களும் நிறைந்திருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். பூமி அவருடைய பொருட்களாலே நிறைந்திருக்கிறது என்று சத்திய வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நாசா பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. பூமி மாதிரியே இன்னொரு பூமி பக்கத்தில் இருக்குதான், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில். மனுஷன் வாழக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குதான். நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குதான். சூரியன் எப்படி, பூமி எப்படி சூரியன்ட்டு இது ஒளியெல்லாம் பெற்றுக்கொள்ளுதோ அதை போல் அந்த கோள் பாருங்க அங்கேருந்து பெற்றுக்கொள்ளுதான் நட்சத்திரத்திலேருந்து. அதை வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சீக்கிரத்தில் உள்ளே போயிடுவாங்க போல். உள்ளே போய் பிளாட்லாம் போட்டு விற்று நான் யோசித்தேன், நம்ம ஆட்கள் அங்கே போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. பூமி மாதிரி அப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குது. காட்டுறாங்க பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பக்கத்துலேயே இருக்குதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை அங்கே மனுஷர்கள் வாழ்ந்தாலும் கூட வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, பூமியையோ தேவன் மனுஷனுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆமென். பூமி மனுஷனுக்கு, வேற கோள்கள் கிடையாது. அந்த வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும்போது பூமியில் தான் மனுஷன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். நிச்சயமாக அங்கே இருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று நான் யோசித்து பார்த்தேன், வெளிப்படுத்தப்பட்டவைகள் தேவனுக்கு மனுஷனுக்குரியவைகள், மறைவானவைகளோ தேவனுக்குரியவைகள். ஆகவே ஆச்சரியமான காரியங்களாக இருக்குது. இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் சொல்ல வர காரியத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆண்ட்ரூ வுமக் என்கிற ஒரு பிரசங்கர் பாருங்க, ஒரு முறை அவருடைய ஒய்ஃபும் பாருங்க ஹாலிடேஸ்க்கு ஜீப் எடுத்துட்டு போனாங்களாம். பாருங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்களாம். யாருமே போகாத ஒரு இடத்துக்கு இந்த வருஷம் நம்ம போனோம் ஹாலிடேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு அவங்க வாட்டுக்கு காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்களாம். பாருங்க, போகிறாங்களா எங்கேயோ போயிட்டாங்களாம். கடைசியில் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளே போய் மலையில் ஏறி இறங்கி அவங்க நிற்கிறாங்களாம். பாருங்க, அவர் சொல்கிறாரு, எங்கள் கண்ணெல்லாம் அப்படி வெளியில் வந்துருச்சு.
ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எந்த பொட்டானிக்கல் கார்டன்லையும் அந்த மாதிரி பூக்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அமெரிக்கா தேசத்தில் எங்கேயுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு பூவும் 2 அடி அகலமாக பாருங்க, 2 அடி அகலமாக பூத்து குலுங்கி அவ்வளவு பாருங்க பிரகாசமாக இருக்குதான். அங்கே நின்றுட்டு அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்ன ஆண்டவர் இவ்வளவு அழகான பூக்களை இங்கே கொண்டு வந்து வச்சு விட்டீர் ஆண்டவரே. மனுஷன் வந்திருப்பானான்னு தெரியல, மனுஷனுடைய கண்களுக்கு படாத இடத்துல இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சு விட்டீர் ஆண்டவரே. ஊருக்குள்ள வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். கர்த்தர் வந்து சொன்னாரா, நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் மனுஷனுடைய கால்கள் படாத இடங்கள் எவ்வளவு இருக்குது இந்த பூமியில. நீங்கள் கவனியுங்கள், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது எப்படியோ இதை போல தேவனுடைய இரக்கங்கள் நிறைந்திருக்கிறது. தேவன் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. தேவன் கல்லஞ்சம் படைச்ச ஒரு ஆள் கிடையாது. தேவனை போல இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், நேசமுள்ளவர் யாரு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனைத்தான் பாருங்க நாம் சேவிக்கிறோம். ஒரு மோசமான கொடூரமான அரக்கனை நம்ம ஆனத்தையில ஆராதிக்கல, அவருக்கு மியூசிக்கெல்லாம் போடல, அவருக்கு நான் பாட்டெல்லாம் பாடலை. கொடூரமான அரக்கனுக்கு எதுக்கு பாட்டு மியூசிக்கு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென்.